அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. யார் அந்த களத்துல இல்லாதவங்க, களத்துக்கு வராதவங்க யார சொல்றாரு? எனக்கு இன்னுமே அந்த கேள்வி இருக்கு, யாரை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னு. ஏன்னா பல தரப்புல நாங்க இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ அதனால எனக்குமே அந்த குழப்பம் இருக்கு. இல்ல, களத்துல இல்லாதவங்கன்னு அதிமுகவை சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சி அதிமுக. களத்துக்கே வராதவங்கன்னு நீங்க யார சொல்லுவீங்க? அடிப்படையில் இந்த மாதிரியான காசிப் மாதிரி பேசுறதை தவிர்த்துக்கணுங்கிறத நான் சொல்றது. நான் அதிமுக தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி இல்லைங்கன்னு சொல்லியிருக்கணும். நாம் தமிழர் கட்சியோடு எனக்கு போட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, அவங்க 2 பேரோட பேரை சொல்றதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கு, அவங்க 2 பேரும் பேர் சொல்ற அளவுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்னா அவங்கள விட்டுருக்கணும். இந்த பத்திரிகைகளில் சினிமா காரம் காஃபின்னு இந்த ப்ளூ கலர் கார்ல போற அந்த நடிகை கிசுகிசு பேசுற மாதிரியான டோன்ல அரசியல் பேசக்கூடாது கௌதம். அடுத்து வரக்கூடிய மேடைகள்ல வானவில் போல அதை பார்க்க எல்லாரும் கூடுவாங்க. அதாவது இங்க கண்காட்சியில துபாய் மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில ஒரு செட் அமைப்பாங்க அப்படின்னு நீங்களும் மறைமுகமா பேசாம பூடகமா பேசாம இருந்தீங்க. அவரு அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்றது விஜய்க்கு மட்டும் இல்லை, இயல்பாகவே இந்த பூடகமாக பேசுகிற துணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். நேரடியா தமிழ்நாட்டில் இருக்கிற மொபைல் வச்சிருக்கிற, டிவி பார்த்துட்டு இருக்கிற, பேப்பர் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தலைவர் யாரை சொல்றான்னு எல்லாரும் நல்லா புரியுது. நீங்க உங்களுக்குள்ள இவ்வளவு அசிங்கமாக ஒரு காசிப் பேசுகிற மனநிலையிலிருந்து அணுகிறீங்கன்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா அடுத்த முறை திமுக இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.